மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இப்போது இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு டிஎன்ஏ வைரஸாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இதிலே 100க்கு மேற்பட்ட வகைகள் இருக்கின்றது. மிக மிக முக்கியமானது இந்த நோயை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதை பற்றியதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக உன்னதமான நோக்கமாக இருக்கின்றது. இந்த நோய்க்குரிய தடுப்பூசி, ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் வேக்சின் தடுப்பூசி அனைத்து பெண்களுமே ஏற்றி இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த 100க்கு மேற்பட்ட வகைகளிலே சில வகைகள் மட்டும்தான் இந்த பிரச்சனையை எங்களுடைய மனித இனத்துக்கு ஏற்படுத்துகின்றது. அதே நேரத்திலே ஒருவருடன் இன்னொருவர் தொடர்பு கொள்ளுகின்ற போது கூட இது நேருக்கு நேராக தோல் எங்களுடைய அவயவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளுகின்ற போது அல்லது எங்களுடைய மிக மென்மையான இந்த மியூக்கஸ் மெம்பரேன் என்று சொல்லுவோம், அதாவது இனப்பெருக்க தொகுதியில் இருக்கிற பகுதி அல்லது இனப்பெருக்க தொகுதியில் இருக்கின்ற அந்த மென்மையான பகுதி அல்லது வாயிலே இருக்கின்ற மென்மையான பகுதி, இவற்றின் ஊடாக இந்த பெப்பிலோமா வைரஸ் ஆனது எங்களுடைய உடலுக்குள்ளே செல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய உடலுக்குள்ளே இவை செல்லுகின்ற போது முதலிலே எங்களுக்கு ஒரு விதமான அறிகுறிகளும் ஏற்படாது. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், ஒரு விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக எங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி குறைகின்ற போது இந்த நோய் வெளிப்படும். உதாரணமாக அந்த நோயாளிக்கு HIV எனப்படுகிற ஏதாவது ஒரு நோய் வந்தால், அல்லது அந்த நோயாளிக்கு ஏதாவது இந்த உடலில் இருக்கின்ற எங்களுடைய நீர்ப்பீடனத்தை குறைக்கக்கூடிய மருந்துகள் ஏதாவது கொடுக்கப்பட்டால், அல்லது அந்த நோயாளிக்கு ஏதாவது நாட்பட்ட நோய்கள், சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் இந்த நீரழிவு நோய் டயபிட்டிஸ் மெலைட்டஸ், அல்லது சிறுநீரக தொழிற்பாடு பாதிக்கப்பட்ட நிலைமைகள் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர், அதே நேரத்தில் ஈரல் பாதிக்கப்பட்ட நிலைமைகள், அதாவது குரோனிக் லிவர் செல் டிசீஸ் என்று சொல்லுவோம், CLCD என்று சொல்லுவோம். இவை இந்த நிலைமைகளிலே எங்களுடைய உடலினுடைய இந்த நோய் எதிர்ப்பு தன்மை குறைவடைகின்றது. எனவே குறைவடைகின்ற போது எங்களுடைய உடலுக்குள்ளே சென்ற இந்த பெப்பிலோமா வைரஸ் ஆனது வெளிப்படுகிறது. இந்த வெளியிலே வருகின்ற போது என்ன குணங்குறிகள் எங்களுக்கு உடலிலே தெரியும் என்றால், உடல் முழுவதும் எங்களுடைய இனப்பெருக்க தொகுதி முழுவதும் கட்டிகள் உருவாகும், உண்ணிகள் உருவாகும். அதை நாங்கள் வைரல் வாட்ஸ் அல்லது ஜெனிட்டல் வாட்ஸ் என்று சொல்லுவோம். எனவே இந்த கட்டிகள் எல்லாம் இந்த ஹியூமன் பெப்பிலோமா வைரஸினுடைய ஒரு குணங்குறிகளாகத்தான் இவை இருக்கின்றதை கவனித்துக் கொள்ள வேண்டும். என்றபடியினாலே உடனடியாக நாங்கள் என்ன சொல்லுவோம், இதை நாங்கள் உடனடியாகவே அகற்ற வேண்டும். இந்த அகற்றுவதற்கு பலதரப்பட்ட முறைகள் இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையிலே 90% ஆஃப் TCA, 90% TCA, ட்ரைக்ளோரோ டெட்ரா அசட்டிக் ஆசிட் எனப்படுகின்ற ஒரு அமிலத்தை எடுத்து அதை எடுத்து நாங்கள் அந்த உண்ணியிலே வைத்து அந்த உண்ணியை நாங்கள் அப்படியே என்ன செய்து விடுவோம், எரித்து விடுவோம். அது ஒரு முறையாக இருக்கின்றது. அது ஒரு நாளிலே செய்ய முடியாது. நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒரு 4-5 கிழமைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிழமை 7 நாள் இடைவெளியிலே நாங்கள் என்ன சொல்வோம், இந்த 90% TCA என்ற அந்த அமிலத்தை போட்டு இந்த உண்ணியை நாங்கள் எரிப்போம். சில நேரங்களிலே இந்த உண்ணிகள் மூலம் உண்ணியை எங்களுடைய அமிலத்தை போட்டு எரிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் இன்னும் ஒரு முறை இருக்கின்றது. என்ன என்றால், அதாவது திரவமான நைட்ரஜன் வாயு, லிக்விட் நைட்ரஜன் என்று சொல்வோம். திரவமான நைட்ரஜன் வாயுவை அந்த உண்ணியை சுற்றி அடித்து போட்டு அந்த உண்ணியிலே சுற்றி அதை போடுகின்ற போது அது மிகவும் ஒரு குளிராக இருக்கும்.
திரவ நைட்ரஜன் வாயுவானது குளிர், சரியான குளிராக இருக்கும், பனிக்கட்டி போல குளிராக இருக்கும். அதை நாங்கள் அந்த உண்ணியிலே மேலே போடுகின்ற போது அப்படியே பனிக்கட்டி போல அப்படியே அந்த உண்ணி அப்படியே உருகி என்ன நடைபெறும் என்றால், இறுகி அதில் இருக்கின்ற அந்த உண்ணிக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் தடைப்படும். எனவே இரத்த ஓட்டம் தடைப்படுகின்ற போது அந்த உண்ணி என்ன செய்துவிடும், அப்படியே அந்த உண்ணியினுடைய தோல் பகுதியெல்லாம் இறந்து அப்படியே விடும். எனவே இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், லிக்விட் நைட்ரஜன் தெரப்பி என்று சொல்லுவோம். இதற்கு மேலதிகமாக பலதரப்பட்ட போடோஃபிலின் எனப்படுகின்ற ஒரு மருந்து இருக்கின்றது. அதை கூட நாங்கள் என்ன செய்வோம், இதிலே போட்டு அதை நாங்கள் எரித்து விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே முக்கியமானது என்ன, இப்படிப்பட்ட ஒரு உண்ணிகள் எங்களுடைய உடலிலே, எங்களுடைய இனப்பெருக்க தொகுதி, வாயிலே, தொண்டையிலே அல்லது டொன்சில்ஸ் பகுதியில் ஏற்படுமாக இருந்தால் உடனடியாகவே ஒரு வைத்தியரை கண்டு அதற்குரிய ஆலோசனைகளை பெற வேண்டும். கடைகளிலே இவை எரிப்பதற்குரிய மருந்துகள் ஃபார்மசிகளில் விற்கப்பட்டாலும் கூட அவை நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் எப்போதுமே நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நோயாளிகளுக்கு அறிவுறுத்துவது கிடையாது. ஏனெனில் சில நேரங்களில் நாங்கள் அந்த நோயாளியினுடைய இரத்தத்தை வேறு பாலியல் நோய்கள் ஏதாவது இருக்கின்றதா என்பதை அறிவதற்குரிய பலதரப்பட்ட இரத்த பரிசோதனையை கூட அந்த நோயாளிக்கு செய்ய வேண்டியிருக்கும். சாதாரணமாக HIV AIDS நோய் இருக்கின்றதா அல்லது சிஃபிலிஸ் நோய் இருக்கின்றதா போன்ற பரிசோதனையை செய்ய வேண்டி இருக்கும். என்றபடியினாலே ஃபார்மசியிலே விற்கப்படுகின்ற இந்த எரிக்கின்ற மருந்துகளை எடுத்து வந்து இந்த உண்ணிகளை எரிப்பது என்பது அவ்வளவு ஒரு நல்ல ஒரு விடயம் அல்ல. அது நாங்கள் ஒரு நாளுமே அதை நாங்கள் அட்வைஸ் இதை செய்ய சொல்லி நாங்கள் சொல்வதே கிடையாது. என்றபடியால் வைத்தியருடைய ஆலோசனையை பெற வேண்டும். நீங்கள் கேட்கலாம், இந்த பெப்பிலோமா வைரஸை எங்களுடைய உடலில் இருந்து அகற்றிவிட முடியுமா என்று. ஆம், 90% பெப்பிலோமா வைரஸானது, கிருமியானது 2 வருடங்கள் வருகின்ற போது அப்படியே எங்களுடைய உடலிலே இருந்து முற்று முழுதாகவே இல்லாமல் போய்விடும். 90% இந்த பெப்பிலோமா வைரஸ் கிருமியானது 2 வருடங்கள் வருகின்ற போது அப்படியே எங்களுடைய உடலிலே இருந்து இல்லாமல் போய்விடும். ஆனாலும் கூட நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். புற்றுநோய் ஏற்படுத்தும், பெண்களினுடைய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், பெண்களுடைய யோனி பகுதியிலே புற்றுநோய், யோனி வாய் பகுதியிலே புற்றுநோய், அதில் வாயிலே புற்றுநோய், தொண்டையிலே புற்றுநோய், எங்களுடைய டொன்சில்ஸ் தொண்டையில் இருக்கின்ற அந்த டொன்சில்ஸ் என பகுதியிலே புற்றுநோய் எல்லாம் இந்த பெப்பிலோமா வைரஸ் காரணமாக ஏற்படும். இதை பற்றி அவதானமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இன்று நான் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி, எல்லா பெண்களும் இந்த HPV வேக்சின், அதாவது ஹியூமன் பெப்பிலோமா வைரஸ் வேக்சினை கட்டாயமாக இந்த தடுப்பு மருந்தை எடுத்திருக்க வேண்டும். எடுத்திருக்காவிட்டால் உடனடியாக சென்று அயலில் இருக்கின்ற வைத்தியரை கண்டு அவருடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மணி சின்னத்தை, பெல் சின்னத்தை அமுழ்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலமாக என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.